வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஊட்டிக்கு போகிறவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் அப்படிங்கிறது காத்திருக்கிறது. ஏன்னா நிச்சயமாக ஊட்டிக்கு போகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீலகிரி எக்ஸ்பிரஸில் நம்ம ஊட்டி போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. நீலகிரி எக்ஸ்பிரஸில் போயிட்டோம் அப்படின்னா, நீலகிரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஊட்டி வரைக்குமே போகக்கூடிய ட்ரெயின் கிடையாது. சென்னை சென்ட்ரலிருந்து தினமுமே கிளம்பி மேட்டுப்பாளையம் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். அந்த ட்ரெயினில் போய் ஒரு மலை ரயிலில் கனெக்ஷன் மூலமாக நம்ம ஊட்டி வரைக்கும் போயிடலாம் அப்படிங்கிற நினைப்பில் தான் பல்வேறு வகையான மக்கள் டிக்கெட்டை புக் பண்ணுறது வழக்கம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட 2 நாட்களுக்கு இந்த ரயிலானது மாற்றத்திற்குட்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஆமாம், ட்ரெயின் நம்பர் 12671 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு நாளுமே, இது வாராந்திர ரயில்லாம் கிடையாது, தினசரி இயங்கக்கூடிய ரயில் தான். நைட்டு 9:05 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக நிச்சயமாக இந்த ரயிலானது ஒரு நாளைக்கு 530 கிலோமீட்டரை கவர் பண்ணுதுங்க. நைட்டு 9:05க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக இயங்குதுன்னு சொன்னேன். ஆனால் ஜோலார்பேட்டையில் இந்த ரயில் நிற்கிறது கிடையாது. இந்த ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு அடுத்து அரக்கோணம், அரக்கோணத்துக்கு அப்புறம் காட்பாடி, காட்பாடிக்கு அப்புறம் சேலம், சேலத்துக்கு அப்புறம் ஈரோடு, திருப்பூர், திருப்பூருக்கு அப்புறம் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து லோகோவை சேஞ்ச் பண்ணி அப்படியே பின்னாடி கொண்டு போய் மேட்டுப்பாளையத்துக்கு மறுநாள் 6:20க்கு சென்று சேரக்கூடிய இந்த ரயிலில் வருகிற 26ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 26 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய 2 நாட்கள் இந்த ரயிலானது மேட்டுப்பாளையத்துக்கு போகாது. மேட்டுப்பாளையத்துக்கு போகாதுன்னா இந்த ட்ரெயின் எது வரைக்கும் போக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் வரைக்கும் தான் இயக்கப்படும். ஆக கோயம்புத்தூரில் இருந்து இந்த 2 நாட்களுமே நம்ம பேருந்துகள் மூலமாகத்தான் ஊட்டிக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினை பிடிச்சி நம்ம மேட்டுப்பாளையம் கனெக்ஷன் ட்ரெயினை பிடிக்கிறது, அதாவது ஊட்டி கனெக்ஷன் ட்ரெயினை பிடிக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமான கேள்விக்குறியாக ஒன்றாக இருக்கிறது. ஆக நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாட்களும் தேதியை திரும்பவும் சொல்கிறேன், ஆகஸ்ட் 26, செப்டம்பர் 1 ஆகிய 2 நாட்களுமே இந்த ரயிலானது மேட்டுப்பாளையத்துக்கு போகாது, கோயம்புத்தூர் வரை மட்டும் இயக்கப்படும் அப்படின்னு தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னா, கோவை வடக்கில் இருந்து அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள், அதாவது தண்டவாள பராமரிப்பு பணிகள், மின் மாற்றிகள், இதெல்லாம் மாற்றுறது வேலை, மின்பாதை பராமரிப்பு பணி இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ரயிலானது மேட்டுப்பாளையத்துக்கு அந்த 2 நாட்களும் செல்லாது. அதாவது 26ஆம் தேதி கிளம்புற ட்ரெயின் 27ஆம் தேதி காலையில் கோயம்புத்தூரோடு வந்து நின்றோம். 27ஆம் தேதி காலையில் ஊட்டிக்கு போகாது, அதாவது மேட்டுப்பாளையத்துக்கு போகாது. அதே மாதிரி 1ஆம் தேதி கிளம்பக்கூடிய ட்ரெயின் 2ஆம் தேதி காலையில் கோயம்புத்தூருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையத்துக்கு போகாது. நம்ம இந்த 2 நாட்களுமே பேருந்துகளை தான் நாட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. சரி, இந்த ட்ரெயின் மேட்டுப்பாளையம் போகாது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அங்கேருந்து ரிட்டன் வரக்கூடிய ட்ரெயின், ஏன்னா மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின், ரிட்டன் வரக்கூடிய ட்ரெயினுமே கோயம்புத்தூரில் இருந்து தான் கிளம்பும். அப்படி பார்க்கும்போது 27 மற்றும் செப்டம்பர் 2 ஆகிய தேதிகளில் மேட்டுப்பாளையத்திலிருந்து இந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.